ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கும் வணக்கம். சின்ன தலைவருங்க, அதை போயிட்டு வந்தேன். ஓகேங்களா, ரைட், ஓகே, சின்ன பாயிண்ட் தான். சரி, பலன் போகலாங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டசனிலேருந்து அஷ்டமசனில் பயணிச்சுக்கிறீங்க இல்லைங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலன் இந்த மாதங்கள் கிடைக்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக எடுத்தோன்னு நம்ம இந்த காலம் என்ன சொல்லலாம்னா, ஒரு காதல் திருமணம் இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு இந்த கை கூடுமா, ஓரளவு லாபகரமாக கைகூடிய ஒரு அமைப்பு வருமா வரும். அதில் சின்ன சின்ன பிழைகள் வரும், பிளவுகள் வரும். அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் வாசிகளுக்கு பெருசாக அமையாது, வெளியூர் வாசிகளுக்கு சிறப்பாக அமையும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்து காலகட்டங்களில் ஒரு பொருளாதாரம், வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கட்டாயமாக இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு மனைவிக்கு, அதாவது அது ஆண் ஜாதகமாக இருந்து இது பெண் ஜாதகமாக இருந்து கலத்துறதுக்கு அவங்ககிட்ட பொறுப்பு விட்டுட்டு அவங்ககிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்க எடுக்கிற முடிவு அனைத்து கரெக்டு தான் அப்படின்ட்டு போகிறோம் அனைவரும் சிம்மராசி அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லைங்க. பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா. இங்கே கேள்வி கேட்டால் மட்டும் தான் பிரச்சனையே. கேள்வி கேட்டால் தான் இங்கே பிரச்சனையா பிரச்சனை. ஓகேங்களா. அப்போ அந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், அப்போ ஆலோசனை பண்ணணும். அப்போ அந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சுபவரை வருமா, அப்போ ஒரு குடும்பத்தோடு நம்ம இடம் விட்டு இடம் போகிறது, தூரத்து பயணம் போகிறதா வருக்குமா, இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் போது நல்லாயிருக்கும், சித்திரை வழிபாடு நல்லாயிருக்கும், ராகு வழிபாடு நல்லாயிருக்கும், பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். என்னங்க சிம்மராசி தானே, என்ன சிவனை பற்றி சூரியனை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எப்படி தெரியுங்களா? அப்போ சிவன் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எந்த மாதிரி பாயிண்ட் அப்படின்னா, நான் சொன்னதெல்லாம் வழிபட்டுட்டு சிவனை போய் பார்க்கலாம். அதுதான் இதெல்லாம் நான் சொன்னதை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். எடுத்தோன்னே இந்த இந்த மாதங்களை வந்து எடுத்தோன்னே சூரியனை வழிபடுறதும் சிவனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தோத்தான் போவீங்க. நான் சொன்ன மாதிரி பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பயணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீராக இருக்கும். அப்போ இளைய சகோதரிகளோட அமைப்பு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். அப்போ இந்த காலகட்டம் இளைய சகோதரர்கள் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதல் திருமணம் பண்ணுறது, அவங்க ஜாலியாக லைஃப்பை என்ஜாய்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் அந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ இளைய சகோதரர்களும் சேர்ந்து ஜாதகங்களும் சேர்ந்து குறுகிய வயதில் திருமணம் ஆகலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை குறுகிய திருமணம் ஆனவங்களாம் இந்த பட்சத்தில் இருக்க பட்சத்தில் கொஞ்சம் பார்த்தா ஒரு மத்தியமான நேரம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. சரி, எங்கள் வீடு வாசல் வண்டி வாகன யோகலாம் எப்படிங்க இருக்குது எங்களுக்கு, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது வீடு வாகன யோகம் நல்ல முறையாக இருக்குமான்னு கேட்டாக்கா சில சலசலப்பு, சில சண்டைகளும் இந்த பிரச்சனைகள் வந்து தான் நம்மளுக்கு ஒரு பேப்பர் கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் பழைய வீடு வாசல் வண்டி வாகனத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. புது வீடு வண்டி வாசலுக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ பழைய வீடு வாசல் வண்டி வாகனம் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம என்ன வழி பண்ணணுங்க, அது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவானை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ சனீஸ்வர பகவான் வழிபாடும் காவல்துறை வழிபாடும் இதெல்லாம் பண்ணனாவே நம்மளுக்கு கரெக்டான நிதானமான அமைப்பு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறதும், பசுமாட்டு பாலை வந்து காவல்துறைக்கு அவசியத்துக்கு கொடுக்குறதும், அதாவது பழைய வீடு வாசல் வண்டி வாகன யோகம் மத்தியமாக கரெக்டாக சொல்கிறோம். அதுவே சில பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காவல்துறை கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றங்கரை ஓரமாக இருக்கணும். அப்போ வடக்க நோக்கி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நோக்கி இருக்கிற சாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா அவசியம் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு அது என்ன இருக்குங்க, பழைய சொத்துக்கள் பிரச்சனை இல்லாமல் ஒரு தீர்வுக்கு வரும். ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் வரும். அப்போ இதே பரிகாரத்தை பண்ணுங்க, சரியாக போயிடும். ஓகேங்களா. அப்போ எங்களோட பூர்வீகம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா பூர்வீகம் நல்லாவே இருக்கும், குழந்தை பாய்க்கு நல்லா இருக்கும், குழந்தை பாய் கிடைக்கும். ஓகேங்களா. குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றி கொடுப்பீங்க. ஓகேங்களா. அதே வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குழந்தைங்க இப்போ வந்து காதல் திருமணம் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தோற்றுட்டாங்கன்னா 2வது முறை பண்ணுவாங்க, அதில் வெற்றி கிடைக்கும். சரி, நான் வேலை இடத்துல போயிட்டு இருக்கிறேங்க, எங்கள் வேலை வாய்ப்பு எப்படிங்க இருக்கும்,
அப்படின்னு கேட்டால் இன்னொன்று வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோதிடவாதியாக இருக்கீங்க, மாதிரிவாதியாக இருக்கிறீங்க, ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, ஒரு சினிமா தேட்டர் வச்சு நடத்துறீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ நம்ம வேலையாட்களாக போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அடிமை வேலைக்கு எப்படிங்க இருக்கும் வாழ்க்கை எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மத்தியமான நிலையில் தான் இருக்கும். கொஞ்சம் அடிமை வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு தான் இருக்கணும், ஓகேங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.